Hi everyone, hope you all doing good. சன் டிவியில் மதிய ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் இலக்கியா. இந்த சீரியல்லேருந்து இலக்கியாவாக நடித்த ஹிமா பிந்து குவிட் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸை கேட்டதுமே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங். இந்த நியூஸ் நம்ம போட்டதுமே கேட்டிருந்தீங்க எல்லாருமே, ஏன் விலகுறாங்க, என்ன காரணம், இது உண்மையா அப்படின்னு. எஸ், இது உண்மை தான். இதை அவங்களே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் இந்த டிசிஷனே நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஸோ என்னை மன்னிச்சிருங்க, இதனால் நீங்கள் ஃபீல் ஆகாதீங்க, சேடாக ஃபீல் பண்ணாதீங்க, டவுன் ஆகிடாதீங்க. நானுமே கஷ்டப்பட்டு, ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதாவது சீரியலையும் மூவிஸையும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தானே. எனக்கு மட்டும் கிடையாது, என்னோட கூட ஒர்க் பண்ணுற கோ ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சது, நம்மளால் ஒருத்தங்க ப்ரெஷர் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது அப்படிங்கிறது அது தப்பு. அதனால் நான் இந்த சீரியல் இந்த ப்ராஜெக்ட் விட்டு விலகிறேன் அப்படின்னும். ஆனால் அதே மாதிரி தான் எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் இல்லை இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக தவறான விஷயம். அதனால் நான் இந்த சீரியலை விட்டு குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த இலக்கியா சீரியல் என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு சீரியல் என்னோடய லைஃபுக்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட லவ்வை கொடுங்க அப்படின்னும். என்ன இந்த நிலைமையில் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஹிமா பிந்து சைன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஜமாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ஹிமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதே திருடாலே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இலக்கியாலுமே நல்ல பேர் அமைஞ்சிருந்தது, கௌதம் அண்ட் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம அந்த டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, நீங்கள் இலக்கியா சீரியல் பார்க்குறீங்களா? நீங்கள் இலக்கியாவை இந்த சீரியலை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.